ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் நம்ம நடிகர் விஷால் அவர்கள் இந்த கூவகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று நடத்துவாங்க இல்லைங்களா, உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் திருநங்கைகள்லாம் வச்சு. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தார். போன இடத்துல மனுஷன் சும்மா இல்லாமல் அவங்க அழகில் மயங்கி விழுந்துட்டாருங்களாங்க. ஸ்டேஜ்லேயே அழகில் மயங்கி விழுந்தாரா இல்லை அவரோட ஹெல்த் இஷ்யூவா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிபேட் வந்து இங்கே நடக்க ஆரம்பிச்சது. அதில் ஃபைனலாக எல்லாரும் சொன்னது என்னன்னா, அவருக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறது. இதனால தான் எந்த மேடையிலலாம் போகிறாரோ கையில் மைக்கை கொடுத்தா மைக் ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. பழைய பழக்க தோஷம் போல இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி ஓவர் டென்ஷன் ஆகி மயக்காட்சி ஊந்துடுறாரு. மனுஷனுக்கு ப்ரெஷராக என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி யூடியூப்பை திறந்தா ஒருத்தன் ஒரு காரணம் சொல்லுங்கிறானுங்க. ஒரு சில டாக்டர்லாம் வாய்க்கு வந்த வியாதியெல்லாம் சொல்லுங்கிறாங்க, விஷாலுக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு. இதை பார்க்கும்போது விஷாலே குபீர்னு சிரிச்சிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம பாடி பில்டர் பயில்வான் இருக்காரு பாருங்க, இவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டோன்னு வைங்களேன் விஷாலை பற்றி, அவருக்கு ஒரு கொடிய நோய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா இஷ்டத்துக்கு வாரி இறங்கிறீங்க விஷால் மேலே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஆனால் உண்மையாகவே இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சில படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னவா ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சீக்கிரட்டு. கூடிய சீக்கிரம் விரைவில் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் விஷால் அவர்களோட படங்களும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், 1-2 படம். ஸோ அதில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் செய்யக்கூடிய தப்புகள், அதுக்கப்புறம் அவர் கூட நெருங்கி பழகின ஒருத்தர்கிட்ட அவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் அந்த காலகட்டத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து சேகரித்து விஷால் அவர்கள் இந்த மாதிரி சில வேலைகள் பண்ணனால தான் இன்னைக்கு அவரோட ஹெல்த் வந்து அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்திருக்கிறாங்க. இது கெஸ்ஸிங் தான். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு. ஆனால் விஷால் அவர்கள் கடைப்பிடித்த இந்த ஒரு விஷயத்தையும், ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன், அவர் கடைப்பிடித்த இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ என்னதான் விஷால் அவர்கள் 6 அடி அனகோண்டா மாதிரி இருந்தாலும் ஆள் பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்றது இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி நம்ம தெள்ள தெளிவாக பேசுவோம் இந்த பதிவில். அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு நடுவில் போயிட்டு பூந்து விளையாடி ஏதாவது ஒன்றத்தை வளரணும்னு வைங்களேன், எல்லாருமே குழம்பிடுவோம். ஆரம்பத்திலிருந்து விஷால் அவர்கள் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் போக போக அவரோட ஹெல்த் வந்து கன்றாவியாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம பேசலாம். ஆரம்பத்தில் விஷால் அவர்கள் அது என்னங்க படம், இந்த செல்லமே படத்தில் வரும்போது ஆள் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் லிங்குசாமி படத்தில் வந்து அவர் கமிட் ஆனார் பார்த்தீங்களா. என்ன படம் அது, சண்டைக்கோழி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் நல்லாவே ஃபிட் ஆகிட்டார்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முந்தைய படமான செல்லமே படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் பூசினாப்பெல்லாம் இருப்பார். அதுக்கப்புறம் சண்டைக்கோழிக்கு வரும்போது கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணி, ஏன்னா லிங்குசாமி வந்து ஒரு ஹீரோவை நல்லா செதுக்கி வெளில எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதனால் வந்து விஷால் அவர்கள் பார்க்கறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும்னு சொல்லி நல்லா வெயிட் லாஸ்லாம் பண்ணிக்கிட்டு மீசை கீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வேறு லெவலில் இருந்தார். இதுக்கப்புறமா அவர் அடுத்தடுத்து கமிட் ஆகிற படங்களை வந்து நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னு வைங்களேன், அவர் டோட்டலாக வெயிட் லாஸ் பண்ணி மனுஷன் ரொம்ப ஸ்லிம்மாக ஒற்றடிக்கிற குச்சி மாதிரி தான் இருப்பார் இல்லைங்களா. இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இந்த 6 பேக் ஃபீவர்னு ஒன்று வந்ததுங்க தமிழ் சினிமாவில். இந்த 6 பேக் ஃபீவர் யார் ஆரம்பித்து வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் தான். ஸோ இவர் வந்து மிலிட்ரி மேனாக இருக்கணும்னா அந்த 6 பேக்ஸ் பாடியோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணதுக்கப்புறமா அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த பல நடிகர்கள் தோபர் நானும் பண்ணுறேன் பாரு, இப்படி பண்ணால் தான் நம்மளும் கெலிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் ஆளாளுக்கு 6 பேக்ஸை வந்து தன்னோட குடும்ப சொத்து மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு சும்மா வீட்டில் உட்காட்டுறத பல ட்ரைனர்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைனர்கள்லாம் கரெக்டான விஷயம் தான் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இது இன்னி வரைக்கும் ஒரு குழப்பமான விஷயம் தான். எதனால் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, நானும் இந்த ஃபிட்னஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷங்க, கிட்டத்தட்ட என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, டயட்டில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் அந்த அர்னால்டு, அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டல்லோன் இவங்களை பார்த்து ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் படிக்கிறது, நிறைய மேகசின்ஸ் வந்து ஃபிட்னஸ் மேகசின்ஸ்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி என் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து, ஸோ இதுதான் ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு புரிதலுக்கு வரத்துக்கு எனக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த பக்கம் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃபிட்னஸ் பண்ணலனா கூட நான் வந்து கொஞ்சம் என்னோட பாடியை நல்லா வச்சுக்கணுன்ற மாதிரி நான் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கால்வாசி பாடி பில்டர்ஸ் வந்து கிராஷ் டயட்டும் அந்த டயட்டோட புரிதல் இல்லாத மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணி அந்த மசிலை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது காரணம் அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சர்டிஃபைட் ட்ரைனர்ஸு மற்றும் ப்ராப்பராக வந்து படித்து வந்த ட்ரைனர்ஸ்லாம் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் பெருசாக கிடையாது சென்னை வட்டாரத்தில். ஸோ அதனால் இந்த மாதிரியான நடிகர்கள் 6 பேக்ஸ் கொண்டு வரணும், ஜிம்மில் போய் உடம்பு ஏற்றணும்னா ஒன்று காம்படிஷன் வின் பண்ண அந்த பாடி பில்டர்ஸை தான் வந்து அவங்களோட ட்ரைனராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பாடி பில்டர்ஸும் ப்ராப்பர் நாலேஜோடு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒருத்தர் ஒரு பாடி பில்டர்ஸு அவங்க என்ன டயட்டை வந்து அவங்க காம்படிஷனுக்கு ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் வந்து அந்த ஹீரோ கிட்டையும் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்களும் டெம்பரரியாக அந்த 6 பேக்ஸு அந்த பாடி ஃபிட்னஸை கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் லாங் டேர்மில் அவங்க உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு புரிதல் நடிகருக்கும் இருக்காது, அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபிட்னஸ் ட்ரைனருக்கும் பெரும்பாலும் இருக்காது. இதனால தான் பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் படத்தில் சூர்யா அவர்கள் 6 பேக்ஸை ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் எடுத்தது வந்தது மட்டும் கிடையாதுங்க. அதுக்காக அவர் ஒரு மட்டமான கிராஷ் டயட்டில் இருந்தேன், இதனால என் உடம்பு வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுருச்சு,
இதிலிருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நீங்கள் வந்து 6 பேக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அப்படியே கொண்டு வரணும்னு நினச்சா உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 5%க்கு கீழே இறங்கினா மட்டும்தான் அந்த 6 பேக்ஸ் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷம்லாம் இருக்காதுங்க, ஒரு சில நாட்கள் தான் இருக்க முடியும். இதை நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான அன்நேச்சுரலான விஷயம் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களே சொல்லிட்டாருப்பா. இந்த மாதிரி சூர்யா அவர்கள் நேச்சுரலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மனுஷனை இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டதுனால தான் இதுக்கப்புறம் நான் 6 பேக்ஸே வைக்க மாட்டேன்னு ஒரு பல வருடங்கள் 6 பேக் வைக்கல. இப்போ கூட சமீபத்தில் கங்குவா படத்தில் ஒரு 6 பேக்ஸ் வச்சதுக்கு அவர் ஓப்பனாகவே என்ன சொன்னார், 100% நான் நேச்சுரலாக தான் பண்ணாங்க, 100 நாள் ப்ராப்பர் டயட்டு ப்ராப்பர் ஒர்க் அவுட் இருந்து தான் நான் 6 பேக் கொண்டு வந்தேன். ஆனால் அதுவும் அந்த காலகட்டம் மாதிரி விசிபிளாக இல்லை. ஸோ 6 பேக்ஸ்ன்றது ஒரு நேச்சுரலான விஷயம் கிடையாது. ஸோ இதை நான் சொல்லும் போது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நேச்சுரலான விவசாயிகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் தினமும் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூட்டை தூக்குறவங்க, இவங்களுக்குலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிம்மில் போய் ஃபிட்னஸ்க்காக ஒர்க் அவுட் பண்ணால் மிஞ்சி போனால் நம்ம 1 மணி நேரம் பண்ணுவோம், 1.5 மணி நேரம் பண்ணுவோம். ஆனால் நான் சொல்கிற இந்த விவசாயிகள் மற்றும் தினக்கூலியாக வேலை பார்க்குற பல பேர், கட்டட தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் உடம்பு எப்படி அந்த அளவுக்கு மஸ்குலராக இருக்குன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் தூக்கி பார்க்குற வேலை தான் பார்ப்பாங்க அவங்க. இதனால நேச்சுரலாக அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இப்போ நடிகர்கிட்ட வருவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறனால விஷால் அவர்களும் அந்த காலகட்டத்தில் சத்தியம் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் வந்து 6 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். பயங்கரமான கிராஷ் டயட்டு. அதோட நம்ம விஷால் அவர்களோட தந்தையே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என் பையன் வந்து அந்த சத்தியம் படத்துக்கு 6 பேக்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது பக்கெட்டில் ஏதோ பவுடர் எடுத்து கலந்து குடிச்சிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியான விஷயமானு கேட்டிங்கன்னா ஹெல்த்தியான விஷயமே கிடையாது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நம்ம விஷால் அவர்கள் அவரோட பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அவர் ஏகப்பட்ட கிராஷ் டயட்டில் இருந்தார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவர் கூட நெருக்கமாக இருந்த பல பேருக்கு வந்து இது நல்லாவே தெரியும். ஏன் விஷால் அவர்களுக்கே தெரியும். நானே ஒரு சில படப்பிடிப்புகளை பார்க்கும்போது அவர் இந்த ரைஸ் ஐட்டத்தை சுத்தமாக தொடவே மாட்டாருங்க. ரைஸை பார்த்தாலே ஏதோ பயந்து ஓடுவாங்க. அவ்வளோ கொடுமையான விஷயமாங்க ரைஸ் வந்து சாப்பிட்லாங்க, ஆனால் ராஜ்கிரண் அவர்கள் மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ணும். வீம்புக்குன்னா சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்யும். ஆனால் ரைஸில் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு நல்ல விஷயத்தையும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஃபேக்கான ட்ரைனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரைஸ் அவாய்ட் பண்ணு, சப்பாத்தி சாப்பிடுன்றாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நானே சமீபத்தில் ஒரு 20 கிலோக்கு நான் வந்து குறைச்சேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றனால ஒரு 20 கிலோ குறைச்சேன். அந்த 20 கிலோ குறைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் ப்ராப்பரான ஒரு டயட்டில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் ரைஸ் அவாய்ட் பண்ணதே கிடையாது. எல்லா நாளும் நான் லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சப்பாத்தி எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் நல்ல ப்ராப்பரான நியூட்ரிஷனான ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த ஆயில் ஃப்ரை ஃபுட்டு, சுகரெல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணேன். எனக்கு 20 கிலோ 6 மாதத்தில் அசால்ட்டாக குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு தான் வெயிட் குறைக்கணும் அப்படின்றது முற்றிலும் தவறான விஷயம், ஹெல்த்தி இல்லாத விஷயம். அதுவும் கூட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷால் அவர்கள் சமீப காலத்தில் அவர் ரைஸ் இன்டேக் எடுக்கிறத ரொம்ப குறைச்சிட்டாருன்றதோட சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். சும்மா ஒரு சில வீடியோவில் தான் 2 வாய் சாப்பிட்ற மாதிரி அவர் பண்ணுவாரே தவிர அதுக்கப்புறம் அவர் ஃபுல் டே வந்து ரைஸை எடுக்க மாட்டார், டோட்டலாக எடுக்கவே மாட்டார். இது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பீட்டாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, அதாவது ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீட்டு, அதுக்கப்புறம் எக்கு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபுட்டையும் வந்து ஒரு டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளவு தாங்க சாப்பிடுவீங்க, ஆடு மாடா, அதாவது வெஜிடபிள்ஸ்ன்றது உடம்புல நல்லது, ஆனால் கிலோ கணக்கில் உங்களால் சாப்பிடவே முடியாது. ஸோ வெஜிடபிள்ஸ்ன்றது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் அதை வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்டும் பண்ணக்கூடாது, ஓவர் ஈட்டும் பண்ண முடியாது அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் டோட்டலாக எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு சில டைமில் அவர் ஷூட்டிங்கில் பார்ப்பாங்க, இந்த ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, முளைக்கட்டின பயிர், இந்த பயிரை வந்து அவர் சாப்பிடுவார், ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்ப அன்ஹெல்த்தியான விஷயம். இதையும் தாண்டி அன்ஹெல்த்தியான இன்னும் ஒரு சில ஹேபிட்ஸும் அவர்கிட்ட இருக்கலாம். இந்த குடிப்பழக்கம், அதுக்கப்புறம் சிகரெட்ஸு, இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாரு, எல்லா சங்கத்துக்கும் தலைவராக இருக்கிறாரு, நிறைய படங்கள் வந்து தயாரித்து ஃப்ளாப் ஆகி நிறைய கடனாகி அவரோட வீடெல்லாம் விற்றுருக்கிறாரு. ஸோ ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, அதை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு மெடிடேட் பண்ணணும். ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்றது கிடையாது, பெருசாக ஒர்க் அவுட்டும் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ரெஷனில் இருந்த நம்ம விஷால் அவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் மெயின் சோர்ஸே இவரோட உணவு பழக்கத்தை ஆரம்ப கட்டத்தில் இவர் மாற்றிக்கிட்டு இவரோட உடம்பை வந்து இவர் டோட்டலாக காலி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் காலப்போக்கில் அவர் எடுத்துக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரை ரொம்ப கீழே தள்ளிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுதான் இன்னைக்கு விஷால் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு முக்கியமான காரணமே. இதெல்லாம் ரைட்டுப்பா, ரைஸ் சாப்பிட்றதுனால எங்களுக்கு என்னப்பா ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ரைஸில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் பெருசாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதிகமாக கேலரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறோம். நீங்கள் ரைஸை சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் சத்தியமாக ஏறவேறாது. ரைஸோடு சேர்த்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுனால தான் நம்மளோட வெயிட் வந்து கூடிக்கிட்டே போவோம். இது மட்டும் இல்லாமல் ரைஸில் நம்மளுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற ஃபோலிக் ஆசிட், விட்டமின் பி, பொட்டாசியம், மெக்னீசியம், அயன் மற்றும் ஜிங்க் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது.
ரெண்டாவது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. க்ளூட்டன் ஃப்ரீயும் கூட. உங்களுக்கு உடனே எனர்ஜி சோர்ஸ் கொடுக்கும். சட்டி சோறு தின்னா தூக்கம் தான் வரும். அளவாக சாப்பிட்டு போங்க. அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டிங்காகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மற்ற ஃபுட்டோட கம்பேர் பண்ணால் ரைஸில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் சப்பாத்தி என்றைக்காவது பிடிச்சா சாப்பிடுங்க. உடம்பு குறைக்கிறதுக்கு சப்பாத்தி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிராஷ் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா விஷால் அவர்கள் மாதிரி அன்ஹெல்த்தியாக தான் ஆக முடியும். விஷால் மட்டும் தான் அன்ஹெல்த்தியாக இருக்காருன்னா நிறைய பேர் இருக்காங்க, வெளில தெரிய மாட்டேங்குது. விஷால் அவர்கள் அடிக்கடி பப்ளிக்கில் வரனால மாட்டிக்கிறாருப்பா மனுஷன். ஸோ நண்பர்களே, இந்த பதிவோட நோக்கம் விஷால் அவர்களை கழுவி ஊற்றுறது கிடையாது. அவரோட இந்த நிலைமைக்கு அவரோட தவறான ஃபுட் பேட்டர்னும் தான் தப்பு அப்படின்றத நான் கண்ணால் பார்த்தனால இதை வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.